வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுண்டைக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய் பறிக்கலாம் வாங்க நம்ம வீட்டு தோட்டத்தில். நான் இந்த வீடியோ உங்களுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். சின்னதாக இருக்கும், நான் சுண்டைக்காய் நட்டு வச்சுருந்தது. இப்போ பாருங்கள், இவ்வளோ பெருசாக வளர்ந்து நல்லா பூ பூத்து காய் காய்ச்சிட்டாங்க. இதிலேருந்து பறித்து தான் நம்ம இன்றைக்கி சுண்டைக்காய் குழம்பு வைக்க போகிறோம். இது ஒரு சின்ன கத்திரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது மேலே இருக்க கொண்டைகள் எல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். சுண்டைக்காவை மட்டும் எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் இப்போ ஒரு 100 கிராம் சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 100 சின்ன வெங்காயம், ஒரு 5, 6 பல் வெள்ளைப்பூடு, 2 தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 வெள்ளைப்பூடும் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். சுண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி 2 நச்சு வச்சுக்கோங்க. வாய் கொஞ்சம் மட்டும் பொழந்தா மட்டும் போதும். அதில் இருக்க விதைகள்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. சிலவங்க அது தண்ணியில் போட்டு கழுவி எடுப்பாங்க. நம்ம விதைகள்லாம் போயிடும், அப்படி போக வேண்டாம். விதைகளோடு சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது. இப்போ 50 கிராம் புளியை நல்லா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ 50 நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுட்டு 50 நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 2 பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடையும் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க இந்த சுண்டைக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம காஞ்சது எடுக்கிறத விட பச்சை சுண்டைக்காய் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. குடல் புண்ணெல்லாம் ஆற்றும், புழுக்கள்லாம் வெளியில் ஏறும். நம்ம குடலுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே புழு எது இருந்தால் கிருமியெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ சுண்டைக்காவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு வத்தப்பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கோங்க. அப்போனா நமக்கு மணமாக குழம்பு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கிட்டோம் எல்லாத்தையுமே. நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு, தேங்காய் விழுது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு புளிக்கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி இன்றைக்கி கரைச்சி வச்சுருக்கேன். 50 கிராம் புளி நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதே தண்ணியில் மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு போட்டு சாப்பிட அவ்வளோ எம்மியாக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட நம்ம தொட்டுக்கிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம சுண்டைக்காய் குழம்பு. ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுட்டு இறக்கிருங்க. பாருங்கள், செம்மையான வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் மேலே கொஞ்சம் பிச்சு போட்டுட்டு நம்ம சாதத்தோடு பரிமாறலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பை, தேங்க்யூ.